அப்பா! என்ன கலரு பார்த்தாலே சாப்பிட்ணும்னு ஆசை வரும். டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போ தக்காளி சட்னிக்கு தேவையான பொருட்கள் 3 தக்காளி எடுத்திருக்கேன்னா 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். கூடவே பச்சை மிளகாய், காய்ந்த மிளகாய் சேர்த்திங்கன்னா கலராக வரும். பச்சை கருவேப்பிலை, கொஞ்சமாக முழு உளுந்து எடுத்துக்கிடுவோம். 4-5 தேங்காய் சில்லு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கிடுவோம். இப்போ கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் உளுந்தை போட்டுக்கிடுவோம். இப்போ கூடவே நம்ம வச்சுருக்க பச்சை கருவேப்பிலையை போட்டுக்கிடுவோம். இப்போ பச்சை மிளகா, அந்த காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கிடுவோம். தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் அரைக்க முடியும். இப்போ தேங்காய் நல்லா பொன்னிறமாக செவந்திருக்கும், லேசாக செவந்திருக்கும். அவ்வளோதாங்க. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுருவோம். சூடாக அரைக்காதீங்க. இப்போ அதே எண்ணெயில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் பொன்னிறமாக வரணும்னு அவசியம் இல்லை, லேசாகவே வதக்கிக்கிடுவோம். பாருங்கள், வதங்கிருச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்ருங்க. நல்லா வெந்துருச்சு தக்காளி. இப்போ நம்ம வச்சுருந்த புளியை சேர்த்து சூட்டில் கிளறி விட்டுக்கிடுவோம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடுவோம். தக்காளி வெங்காயமும் நல்லா ஆறின பிறகு நம்ம ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கிறத ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிடுவோம். அப்போ தான் தேங்காய் அரைப்படும். தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து தேங்காய் அரையாது. அடுத்ததாக நம்ம தக்காளி வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அரைச்சாச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது வாசம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். வேறு லெவலில் இருக்கும் இந்த சட்னி. ஆல்ரெடி ஒரு தக்காளி சட்னி ரொம்ப பேசிக்காக சிம்பிளாக எப்படி வைக்கிறதுன்னு நான் போட்டிருந்தேன் வீடியோ. இது நிறைய பொருள்கள் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கிறோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இட்லி தோசைக்கு வச்ச உடனே சாப்பாடு காலி ஆயிரும் பாருங்கள், டிஃபன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சட்னி நிறைய வகை இருக்குது, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அவ்வளோதான். சின்ன குழந்தைங்களுக்கு இப்படி நீங்கள் கலர் கலராக அழகாக வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் செல்வ ஜோதி பிரியா. தேங்க்யூ.